பசங்களை பாட்டில இருந்தே பிரிக்க முடியாது, பொண்ணுங்களை பார்ல இருந்தே பிரிக்க முடியும். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அவெல்லாம் வரமாட்டா, நீ அந்த பக்கம் போய் ஃபீல் பண்ணு. அவனுக்கு அவ வரமாட்டான், நமக்கு ஒண்ணு வந்திருக்கு, அது என்னன்னு சொல்லி பாப்போமா? வீட்டுல துணி துவைக்கிறது சோம்பேத்தனப்பட்டு கொண்டாடிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்க, நமக்காக தான் இந்த ப்ராடக்ட். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். யோசிக்காம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சாம்சங் பிஸ்போக் AI 12 kg ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். இது வாஷிங் மிஷினா இல்ல பாக்ஸிங் பேகா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப பிக்கரான கெப்பாசிட்டி. பிக்கர் கெப்பாசிட்டி அப்படிங்கறனால பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா யோசிக்காதீங்க. இதோட பிரைசிங், கலர் ஆப்ஷனு, ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே அப்படியே கண்டினியூட்டியா சொல்றேன். இது 100% பில்ட் இன் வைஃபை அப்படிங்கறனால இன்பில்டாவே உங்களுக்கு மிஷின்ல வைஃபை ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க மொபைலோட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். மத்த பிராண்ட் மாதிரி நீங்க வைஃபை ரெடி, ஜஸ்ட் ரெடி, ரெடி லைக் அந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸும் அடிஷனலா நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இதுல கொடுத்திருக்க வைஃபைய நீங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் திங்ஸ்ங்கிற அப்ளிகேஷன் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். சாம்சங் டிவைஸ் மட்டும் இல்லாம அதர் பிராண்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல ஒரு ஸ்மார்ட் லைட், ஒரு ஸ்மார்ட் ஃபேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க அதையும் இதுலயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க இருந்தாலும் நீங்க ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும், எங்க இருந்தாலும் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். இது ஒரு 12 kg பிக்கர் கெப்பாசிட்டி அப்படிங்கறனால ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. நீங்க ஒரு 2 பேர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 4 பேர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 12 kg கெப்பாசிட்டில நீங்க 5 கிலோ வரைக்கும் போட்டு துவச்சிக்கலாம், இல்ல 6 கிலோ, 7 கிலோ, 8 கிலோன்னு சொல்லிட்டு நீங்க மல்டிபிளாவும் போட்டு துவச்சிக்கலாம். நீங்க எந்த அளவு வெயிட் கிளாத்ஸ் வந்து உள்ள போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரம்மோட மோஷன் ஸ்பீடு, வாட்டர் கன்சப்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கும். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்பா அம்மாவுக்கு பிரசன்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க இதை வந்து வாங்கி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இதுல நிறைய காம்ப்ளிகேட்டடா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு சிரமமா இருக்கும், உங்களுக்கு பெரியவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே வேணாம். இதுல AI வாஷ் வித் ஆட்டோ டிஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நீங்க மந்த்லிக்கு தேவையான டிடர்ஜென்ட் சாஃப்ட்னரை நீங்க முன்கூட்டியே அந்த மிஷின்ல ஃபில் பண்ணிக்கலாம். டிடர்ஜென்டா இருந்துச்சுன்னா 930 ml, சாஃப்ட்னரா இருந்துச்சுன்னா 530 ml உள்ள வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா AI வாஷ்ல வைக்கிறப்போ 5 லெவல் ஆஃப் சென்சிங் வந்து நடக்கும். என்னென்ன சென்சிங் கேட்டீங்கன்னா நம்ம உள்ள போட்டிருக்க கிளாத் எந்த அளவு சாஃப்ட்னஸா இருக்குது அப்படிங்கறத சென்ஸ் பண்ணும், அதுல இருக்கிற சாயில் லெவலை வந்து சென்ஸ் பண்ணும். சோ இதுக்கு எந்த அளவு டிடர்ஜென்ட் ஆட் பண்ணுங்கறத சென்ஸ் பண்ணும், வாட்டர் லெவலை சென்ஸ் பண்ணும், இதை எந்த அளவு வெயிட் போட்டிருக்கோம் அப்படிங்கறத சென்ஸ் பண்ணும். இந்த மாதிரிலாம் சென்ஸ் பண்ணி வாஷ் பண்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான டெலிகேட்ஸான ஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டோம்னா கூட டேமேஜே இல்லாம பெர்ஃபெக்ட்டா வாஷ் வந்து பண்ணி தரும். சோ நீங்க சொல்லுங்க, இது வந்து பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். நீங்க ஒரு நார்மல் வாஷ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை துவைச்சு அலசி ட்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு கரண்ட் பில்லு 0.3 இருந்து 0.5 யூனிட் வந்து எடுத்துக்கும். இதே நீங்க ஒரு ஹாட் வாட்டர் ப்ரோக்ராம் சூஸ் பண்றீங்க அப்படின்னா 0.7 இருந்து 1 யூனிட் வரைக்குமே வந்து எடுத்துக்கும். ஆனா இதுல AI எனர்ஜி மோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எதுல பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷன் மூலமா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா 0.143 யூனிட் தான் உங்களுக்கு கன்சியூம்ஸ் வந்து பண்ணும். நீங்க AI எனர்ஜி மோட்ல 7 டைம் யூஸ் பண்ணா மட்டும்தான் 1 யூனிட்டே உங்களுக்கு கன்சியூம் வந்து நடக்கும். இதுல AI கண்ட்ரோல் டச் பேனல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ணலாம்னா நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ப்ரோக்ராம உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணி தரும். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோ உங்களுக்கு சஜஷன் கொடுக்குற மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற வாஷ் ப்ரோக்ராம உங்களுக்கு சஜஷன் வந்து எடுத்து கொடுக்கும். சோ அதுதான் இந்த டச் பேனல். இது 12 kg எல்லா மாடல்லையும் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 12 kgல 4 சீரிஸ் இருக்குது, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு 4 சீரிஸ் இருக்குது. இதுல 5 சீரிஸ்ல மட்டும் இந்த AI டச் பேனல் வந்து வராது. 6, 7, 8ல வந்து டச் பேனல் ஆப்ஷன் வந்து வரும். AI டச் பேனல்ங்கிறது உங்களுக்கு புஷ் பேக் பட்டன் மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வாய்ஸ் கமாண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க இங்க உட்காந்துட்டு அங்க இருக்கிற மிஷினை கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்விக்கி, சொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ணா எப்படி வீட்டுக்கே ஹோம் டெலிவரி ஆகுதோ இந்த மிஷினுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வீட்டுல உட்காந்துட்டு அதை வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஷார்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னு தானே பாக்குறீங்க. ஹோம் கேர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மிஷின்ல ஏதாச்சும் எரர் ஃபால்ட் சொல்லுது, இல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹோம் கேர்லயே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும். நோட்டிபிகேஷனை தாண்டி உங்களை கைட்னஸ் வந்து பண்ணும். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து மிச்சமாகும், டைமிங் வந்து சேவ் ஆகும். இன் கேஸ் உங்களால ஷார்ட் அவுட்டே பண்ண முடியாத ப்ராப்ளமா இருந்தா கூட நீங்க பை பண்ண ஷாப்பையோ இல்ல சர்வீஸ் சென்டரையோ டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷன்லயே நீங்க டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும், அந்த டிக்கெட்டை ஃபாலோ அப் வந்து பண்ணிக்க முடியும். பசங்களை பாட்டில இருந்தே பிரிக்க முடியாது, பொண்ணுங்களை பார்ல இருந்தே பிரிக்க முடியாது.
அந்த மாதிரிதான் சாம்சங்கையும் ஈகோபிளையும் நம்மளால தனியாவே பிரிக்க முடியாது. சாம்சங்கோட எல்லா ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின்லயுமே ஈகோபிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல கொஞ்சம் அட்வான்ஸா ஈகோபிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லோ டெம்பரேச்சர்லயுமே உங்களோட ட்ரெஸ்ல இருக்க அழுக்க பெர்ஃபெக்ட்டா கிளீன் வந்து பண்ணி தரும். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரண்ட் பில்ல 70% கம்மியா எடுத்துக்கும். ட்ரெஸ்ல இருக்க அழுக்க 24% ரிமூவ் வந்து பண்ணி தரும். ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியை 45.5% இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா மெயின்டைன் வந்து பண்ணி தரும். இதெல்லாம் நார்மலா விட எக்ஸஸா பண்ணி தரும். இதுல யூஸ் பண்ற ப்ரோக்ராம் எல்லாமே மினிமம் 50 நிமிஷத்துல இருந்து மேக்ஸிமம் 1.5 ஹவருக்கு மேலதான் வந்திருக்கும். ஆனா இதுலயும் சூப்பர் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணி தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ப்ரோக்ராம 39 நிமிஷம் வரைக்குமே கம்மி வந்து பண்ணி தரும். அதனால உங்களுக்கு டைமிங்கும் சேவ் ஆகும், எனர்ஜியும் சேவ் ஆகும். ஃபீச்சர்ஸ் இவ்வளவு கொடுத்திருந்தாலும் இந்த மிஷினை கொண்டு போய் நீங்க வீட்டுல வைக்கிறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி செட் ஆகும் அப்படின்னா, இதுல கொடுத்திருக்க பீஸ்போக் பிளாட் டோர் டிசைன் அப்படிங்கிறது மாடர்ன் கிச்சன் இல்ல மாடர்ன் ரூம் டிசைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுலயே ஸ்லீக்கா வந்து இருக்கும். ஏன்னா அதோட டோர் பிளாட்டா கொடுத்திருக்கனால உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரியே தெரியாது. நீங்க அந்த இடத்துல ஒரு கஸ்டமைஸ்டு பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பீஸ்போக் பிளாட் டோர் டிசைனோட ஸ்பெஷாலிட்டிஸ். இன்னொன்னு இதுல டெம்பர்டு கிளாஸ் கொடுத்திருக்காங்க. டோர் வந்து டெம்பர்டு கிளாஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன இது 7 சீரிஸ்லயும் 8 சீரிஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் வந்து இருக்குது. இந்த மிஷின்ல டைமென்ஷன் போயிட்டோம் அப்படின்னா 9 கேஜ்ல இருந்து 12 கேஜ் வரைக்கும் டைமென்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேஜ் கெபாசிட்டி மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஏன்னா சாம்சங்ல ஸ்பேஸ் மேக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரம்மோட டெப்த் மட்டும் தான் டிஃபர் ஆகும். மத்தபடி உங்களுக்கு மெஷினோட டைமென்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எந்த மாதிரியான டைமென்ஷன் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன், நோட் பண்ணீங்க. நீங்க இந்த மிஷின் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை தான் நோட் பண்ணணும். ஏன்னா நீங்க செட் பண்ற போற இடத்துல அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகணும். இதுல ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுல ப்ரோகிராம்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா எல்லா மிஷின்லயும் கொடுத்திருக்க மாதிரி 14 ப்ரோகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வைஃபையோட கனெக்ட் பண்றப்போ அடிஷனலா உங்களுக்கு ஒரு 16 ப்ரோகிராம்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். இந்த 14 ப்ரோகிராம்ஸ்ல ஸ்பெஷலைஸ்டு ப்ரோகிராம் நிறைய இருந்தாலுமே காமனா யூஸ் பண்ற 14 ப்ரோகிராம்ஸ்ல 2 ப்ரோகிராம் உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டா கொடுத்திருக்காங்க. ஒன்னு குயிக் வாஷ் 15ங்கற ப்ரோகிராம். இதுல நீங்க Dressல அழுக்கே இல்ல, இல்ல ஸ்வெட்டிங் ஸ்மெல் மட்டும் தான் இருக்கு, இல்ல டஸ்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கறத இந்த குயிக் வாஷ்ல போட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான வாஷ் வந்து எடுத்து தரும். இன்னொரு ப்ரோகிராம் லெஸ் மைக்ரோ ஃபைபர்ங்கற ப்ரோகிராம். இந்த ப்ரோகிராம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினோட ஒரு ஐடென்டிட்டினே சொல்லணும். ஏன் அப்படின்னா நீங்க சாப்பிடுற ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிம்பிள் வந்து பாத்துருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிம்பிள் வந்து இருக்குது. இந்த லெஸ் மைக்ரோ ஃபைபர் உங்களோட Dressல இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணாம வாஷ் வந்து பண்ணி தரும். இதனால Dressோட குவாலிட்டியும் சஸ்டைனபிளா இருக்கும். இன்னொன்னு அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப் ஆகி வெளியே போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுல படிறப்போ உங்களுக்கு மண்ணுமே டேமேஜ் வந்து ஆகும், அதோட வளமே பாதிக்கப்படும். இந்த லெஸ் மைக்ரோ ஃபைபர் இது ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டா மீட் அப் வந்து பண்ணி தரும். ஆர்பிஎம் போயிட்டோம் அப்படின்னா 1400 ஆர்பிஎம் ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 1400 ஆர்பிஎம் ஸ்பீட் அப்படிங்கிறது எல்லா ப்ரோகிராமுக்கும் மீட் அப் வந்து ஆகாது. இது ஸ்பின் டைம்ல ஸ்பெசிபிக் ப்ரோகிராம்ல மட்டும்தான் அதோட 1400 ஆர்பிஎம் ஸ்பீட ரீச் அவுட் வந்து ஆகும். இந்த ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின்ல 12 கேஜ் அப்படினால வாட்டர் கன்சப்ஷன் அதிகமாலாம் எடுத்துக்காது. நீங்க ஒரு டைம் போட்டு துவைக்கிறீங்க அப்படின்னா 60 to 70 லிட்டர் தண்ணி தான் வந்து எடுத்துக்கும். நீங்க யூஸ் பண்ற டிபெண்ட் ஆன் ப்ரோகிராம பொறுத்து இருக்குது. மினிமம் 60 லிட்டர், மேக்ஸிமம் 95 லிட்டர் வரைக்குமே உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். இதோட சீரிஸ் போயிட்டீங்க அப்படின்னா 5, 6, 7, 8 சொல்லிட்டு 4 சீரிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த 4 சீரிஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து மாறும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இதையும் நோட் பண்ணிக்கங்க. நீங்க 7, 8 போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிரீமியமான மாடல், உங்களுக்கு ஃபியூச்சர் சைஸ் பெஸ்டா கொடுத்திருப்பாங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி ஏஐ வாஷ் ஆட்டோ டிஸ்பென்சரோட போற மாதிரினா 8 வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இந்த மிஷினோட வாரண்டி போயிட்டீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட் வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு மோட்டர் வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மிஷினை வாங்குறதும் வாங்காததும் உங்களோட சாய்ஸ்ல தான் இருக்குது. பட் ஆனா இது ஏன் வாங்கணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு பிக்கர் கெபாசிட்டி அப்படிங்கறதுனால நம்ம இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே பண்ண போறது கிடையாது. இன்னொன்னு இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி அப்படிங்கறனால சர்வீஸ் வைடா கொடுத்திருப்பாங்க. ரிப்புடேஷன் பாதிக்கப்படாத மாதிரி சர்வீஸ் வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா ஜென்யூனாவும் ஹேண்டில் வந்து பண்ணி தருவாங்க. இது ஏன் வாங்க கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ரீசனும் கிடையாது, தாராளமா வாங்கிக்கலாம். சாம்சங் அப்படினாலே பிராண்ட் தான். இந்த மிஷினோட பிரைஸ் டீடைல் அபிஷியல் வெப்சைட்ல என்ன இருக்குதோ அதை வந்து கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன். 5, 6, 7, 8 எந்த மிஷின் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கீழே லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கங்க. இத சர்வீஸை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ஸ்மார்ட் திங்ஸ்லயும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேர் நம்பரா இருந்தா கீழே கொடுத்திருக்கேன், செக் வந்து பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.